ஸோ இது பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜெய்சங்கர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நீட் டு பூஸ்ட் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா லிங்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம ஆக்சுவலி இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா சைட்ஸ் பற்றி நம்ம லிங்க்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு அந்த 7 சிஸ்டர்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த 7 சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இப்போ அது கொஞ்சம் அதை பற்றி பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் ட்ரேட் எல்லாமே வந்து நேஷ்னல் கரன்சிஸ், நம்மளோட நேஷ்னல் கரன்சிஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்றதையும், அண்ட் தென் யூபிஐ நம்ம இன்கேஸ் வந்து இதெல்லாம் வந்து அவங்க அக்செப்டட் ஓகேவாயிடுச்சுன்னா அங்கே யூபிஐயில் கூட வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது தாண்டி வந்து கிட்டத்தட்ட $2 billion கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலேட்ரல் ட்ரேட் அப்படின்றது இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது இன்னும் லைக் கம்ப்ளீட்டாக சேங்ஷன் ஆகலை, பட் இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ட்ரேடு மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிங்க்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றபடி அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இதுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோவா இங்கே ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ இது இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஐபிசி அண்ட் எஃபெக்டிவ் ரெசல்யூஷன் டூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ இது ஆக்சுவலி ஐபிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட். ஆக்சுவலி இன்சால்வன்சினா என்ன, பேங்க்ரப்டசினா என்ன அப்படின்ற ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். ஸோ இன்சால்வன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆலையோ இல்லை இண்டிவிஜுவல்னாலேயோ அவங்களால வந்து தான் வாங்கின கடன் லோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கட்ட முடியல அப்படின்னா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி அப்படின்றது. பேங்க்ரப்டசி அப்படின்னா ஸோ ஓவர்லாப்பிங் லாஸ் அண்ட் அட்ஜுகேட்டிங் ஃபாரன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட் லைக் நார்மலாக இன்சால்வன்சி அப்படின்றது பேங்கால் இந்த ஐபிசியால் எடுக்கப்படுறது. பேங்க்ரப்டசி அப்படின்னா ஓவர் லாஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஸோ அந்த அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபெயிலியர் வந்து அட்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்கள வந்து அவங்களோட இன்சால்வன்சிஸை வந்து அந்த கம்பெனியாக இருக்கட்டும் சரி, இண்டிவிஜுவல் இல்லை கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரப்டசி அப்படின்னு ஆகிடும். ஸோ இன்சால்வன்சி அப்படின்றது இன்னெபிலிட்டி ஆஃப் பேயிங். நார்மலாக வந்து ஒருத்தவங்களால கட்ட முடியல அவங்களோட வாங்கின லோன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ஐபிசியோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசியோட ஒர்க் வந்து இதுதான். ஸோ இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டிகே விஸ்வநாதன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றவங்களால் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது வந்து நார்மலாக 330 days மேக்ஸிமம் வந்து 330 days வந்து கேப் விடுவாங்க. லைக் ஒருத்தவங்களால் வாங்கின லோனை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணல, அவங்க நார்மலாக பே பண்ணல அப்படின்னா வந்து 330 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஐபிசி அப்படின்றது ஒரு ரெசல்யூஷனான டூலாக வந்து ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு அந்த இன்கேஸ் அந்த இன்சால்வன்சிலையும் பேங்க்ரப்டசிலையும் ஐபிசி அவங்க எப்படி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அவ்வளோ டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஐபிசினா என்ன, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் அப்படின்றது ஸோ இது 2010 அப்போ ஆக்சுவலி அப்போதுலேருந்து வந்து டிகே விஸ்வநாதன் கமிட்டி ரிப்போர்ட் அவங்க மூலயமா இந்த பேங்க்ரப்டசி அண்ட் இன்சால்வன்சி இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது இந்த ஐபிசி அப்படின்றது. ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனாலே போதும். ஸோ இது வந்து எஃபெக்டிவாக வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வாட் இஸ் நியூ இன் லடாக்ஸ் கவர்மெண்ட் ஜாப் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லடாக்குக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லடாக்குக்கு வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரியே வந்து 6th ஷெட்யூல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ரிசர்வேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம். லைக் நிறைய 1/3 ஆஃப் த ட்ரைபல் பாப்புலேஷன், ட்ரைபல் கவுன்சில் ஆஃப் உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 85% ஆஃப் த லடாக் பீப்புள்ஸ்க்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2019 லடாக் நான் லடாக்கன்ஸ் அதாவது ஆனால் லடாக் இப்போ எப்படி சொல்கிறது இன்பர்த் வந்து பார்த்திங்கன்னா லடாக்கன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் 15 years கிடையாது. ஃப்ரம் 2019 15 years வந்து இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க பேர் டாமிசைல்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்குமே 5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அண்ட் தென் இது தாண்டி இடபிள்யூசி இல்லை அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்
ஸோ இவங்களுக்கு வந்து 10%. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 95% டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து நம்ம லடாக் பீப்புள்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த 6th ஷெட்யூல் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி லடாக் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது இனிமேல் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தென் லடாக் சிவில் சொசைட்டி குரூப்ஸ் நார்மலாக அட்டானமியாவோ அண்ட் தென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவங்களோட லேண்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் அட்டானமி அவங்களுடைய தானாக அட்டானமியாக செயல்படுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் நியூ இன் லடாக்ஸ் கவர்மெண்ட் ஜாப் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றதுல இப்போ நான் மெயினாக சொன்னதையா 85% நார்மலாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க லடாக் பீப்புள்ஸ்க்கு. அண்ட் தென் 5 பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாமிசைல்ஸ், அதாவது நான் லடாக்கியன்ஸாக கிடையாது அவங்க, பட் ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு லடாக்லேயே தங்கியிருந்தா அவங்க பேர் டாமிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து 10% ஒரு இடபிள்யூசி. ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டலாக 95% நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் வந்து இங்கே நியூவான நியூஸ். ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி விஜய் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.